கவிஞரும் பட்டிமன்ற பேச்சாளருமான என் ஜெல்நாதன் ஐயா அவர்கள் படித்ததில் பிடித்ததோடு இணைகின்றார். வாருங்கள் ஐயா. தமிழே அமுதே வருவாய் நிறைவாய் தருவாய். உலகெங்கும் உள்ள தமிழ் உறவுகளுக்கும் ஜெர்மனி தமிழறி வானொலிக்கும் நேயர்களுக்கும் திரு நைனை விஜயன் அவர்களுக்கும் திருமதி சசிகலா நைனை விஜயன் அவர்களுக்கும் என் வணக்கம். குரலும் பொருளும் அதிகாரம் 6 வாழ்க்கை துணை நலம் எனும் தலைப்பில் திருவள்ளுவரை தொழுது என்னுள் பதிந்தவைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்கிறேன். தக்கோலம் என் ஜெலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு. உலகப் பொதுமறையான திருக்குறள் வாழ்க்கைக்கு வழிவகுத்து வாழ வேண்டிய முறையில் வாழ்வதற்கு பெரும் துணையாக இருப்பதாகும். திருக்குறள் மொழிக்கும் நாட்டிற்கும் தமிழருக்கும் என்றும் அனைத்து சிறப்பையும் கொடுத்து வருவதில் அனைவருமே மகிழ்ச்சி அடைந்து கொண்டு வருகிறோம். திருக்குறள் அனைத்து இந்திய மொழிகளில் மட்டும் அல்லாமல் உலகில் பல்வேறு மொழிகளிலும் மொழிபெயர்க்கப்பட்டு படித்தவர்கள் அனைவரையும் வியக்க வைக்கிறது. திருக்குறள் அறத்துப்பால் அதிகாரம் 6 வாழ்க்கை துணை நலம். இல்வாழ்க்கைக்கு துணையாகிய மனைவியின் நற்குண செயல்களை கூறுவது. நலம் என்பது நன்மையினை கூறுவதாகும். இல்வாழ்க்கைக்கு தேவையானது இல்லாதது மாட்சிமையே அல்லாமல் மற்றவை அல்ல என்பதனை கூறுகின்றன. இனி இவ்வதிகாரத்தில் உள்ள குறட்பாக்களை சிந்திப்போம். 51வது திருக்குறள். மனைத்தக்க மாண்புடையல் ஆகி தற்கொண்டான் வளத்தக்கால் வாழ்க்கை துணை. இல்வாழ்க்கைக்கு ஏற்ற நற்குண நற்செயல்கள் உடையவளாய் தன்னை மணந்து கொண்ட கணவனின் வருவாய்க்கு தக்கவாறு வாழ்க்கை நடத்துபவளே வாழ்க்கை துணை ஆவாள். 52வது திருக்குறள். மனைமாட்சி இல்லால் கண் இல்லாயின் வாழ்க்கை எனை மாற்றித்து ஆயினும் இல். இல்வாழ்க்கைக்கு ஏற்ற நற்குண நற்செயல்கள் மனைவிடம் இல்லையானால் ஒருவனுடைய வாழ்க்கை வேறு எவ்வளவு சிறந்ததாயினும் சிறப்புடையதாகாது. 53வது திருக்குறள். இல்லது என் இல்லவள் மாண்பானால் உள்ளது என் இல்லவள் மானாக்கடை. ஒருவனுடைய மனைவி நற்குண நற்செயல்களால் சிறப்புடையவளாய் ஆனால் அவனுக்கு இல்லாதது ஏது? அவள் அச்சிறப்பு இல்லாதவளாய் ஆனால் அவனுக்கு உள்ளது எது? 54வது திருக்குறள். பெண்ணீர் பெருந்தக்க யாவுல கற்பென்னும் திண்மை உண்டாகப் பெறின். கற்பென்னும் கலங்கா நிலைமை மட்டும் அமைந்திருக்குமானால் பெண்ணை விட பெருமையுடைய வேறு எவை உள்ளன? 55வது திருக்குறள். தெய்வம் தொழால் கொழுநர் தொழுது எழுவால் பெய்யென பெய்யும் மழை. காலையில் துயில் எழும்போது பிறிதொரு தெய்வத்தை தொழாமல் கணவனையே தெய்வமாக கருதி தொழுது எழுகின்ற பத்தினி பெய் என்றால் மழை பெய்யும். 56வது திருக்குறள். தற்காத்து தற்கொண்டார் பேணி தகைசாண்ட சொற்காத்து சோர்விலால் பெண். கற்பு நெறியில் தன்னையும் காத்து கொண்டு தன்னை மணந்து கொண்டவனையும் கற்பு தவறாதவாறு பேணி தகுதியமைந்த புகழையும் காத்து மனை அறங்களிலும் தளர்ச்சி இல்லாதவளே பெண். 57வது திருக்குறள். சிறைகாக்கும் காப்பு எவன் செய்யும் மகளிர் நிறைகாக்கும் காப்பே தலை. மகளிரை கணவர் சிறைச்சாலையில் அடைத்து வைத்தார் போல் காக்கும் காவல் என்ன பயன் தரும்? அம்மகளிர் நிறை என்னும் பண்பால் தம்மைத்தாம் காத்து கொள்ளும் காவலே சிறந்தது. 58வது திருக்குறள். பெற்றார் பெறின் பெறுவர் பெண்டிர் பெருஞ்சிறப்பு புத்தேலில் வாழும் உலகு. மகளிர் தம் கணவனை பேணி கடமையை செய்ய பெற்றால் பெரும் சிறப்பினை உடைய தேவருலக வாழ்வை பெறுவர். புகழ்புரிந்த இலிலோர்க்கில்லை இகழ்வார் முன் ஏறுபோல் பீடு நடை. புகழை காக்க விரும்பும் மனைவி இல்லாதவர்க்கு தம்மை இகழ்ந்து பேசும் பகைவர் முன் ஆண் சிங்கம் போல் இருமாந்து நடக்கும் பெருமிதை
நடையில்லை. 60வது திருக்குறள். மங்களம் என்ப மனைமாட்சி மற்று அதன் நன்கலன் நன்மக்கட்பேறு. மனைவியின் நற்குண நற்செய்கை சிறப்பே இல்லறத்திற்கு மங்களமாகும். நல்ல மக்களை பெறுதலே அதற்கு நல்ல அணிகலமாகும் என்று அறிந்தோர் கூறுவர். வாழ்க்கை துணைநலம் அதிகாரத்தில் உள்ள குறட்பாக்களின் பொருள்களை என் கருத்தில் பதிந்தவர்களை சுருக்கமாக பதிவிடுகிறேன். 51வது திருக்குறள். வருவாய்க்கேற்ப வாழும் பெண்ணே மனைவி. 52. மாண்பு இல்லாதவள் மனைவி அல்ல. 53. மனம் நிறைந்தவள் இனிய மனைவி. 54. கற்பே பெண்ணுக்கு பெருமை. 55. கணவனுக்கு பணிபவள் மழை போன்றவள். 56. பேணுதல் பெண்மைக்கு சிறப்பு. 57. தன்னைத்தானே காப்பது கற்பு. 58. நல் மனைவுடன் வாழ்வதே இன்பமான வாழ்வு. 59. புகழ் விரும்பாத மனைவியால் கணவனுக்கு பெருமை வராது. 60. மகிமை சேர்ப்பது மனைவி மக்களே. இனி வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் குறளையும் பொருளையும் மனதில் பதிப்போம். வாய்ப்பளித்த ஜெர்மனி தமிழறி வானொலிக்கும் நேயர்களுக்கும் நன்றி, வணக்கம். தக்கோலம் என் ஜலநாதன், உத்திரமேரூர், தமிழ்நாடு, சங்கத்தமிழ் இலக்கிய பூங்கா. ஆம், சிறப்பாக வாழ்க்கை துணை நலம் என்ற அதிகாரத்தை மிகச் சிறப்பாக பொருளோடு தந்திருந்தார். தக்கோலத்திலிருந்து ஆசிரியரும் பட்டிமன்ற பேச்சாளரும் எழுத்தாளரும் கவிஞருமான என் ஜெல்நாதன் ஐயா அவர்கள். நன்றிகள் ஐயா. மீண்டும் மீண்டும் இணைந்து சிறப்பியுங்கள். நன்றி, வணக்கம். அடுத்ததாக வானொலிக்கு வருகிறது